जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्री प्रभुपादी महाराज कर्णम, என் குருநாத கர்ணம். தொடர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து பகுதியும் வடிவம் பண்ணிவாங்க. உனக்கு ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ, முதல் காண்டம், அத்தியாயம் சாப்டர் 6. टेक्स्ट स्नेहा माता जी 21. यस 21 माता जी पदम 21. ओके ओके माता रेडी है. ओके. शांतास्मि जन्मनि भवान् मामां द्रष्टु इह हति अविभक्त्वा कषायानां दूरदर्शो अहं कुयोकिना शान्तास्मि जन्मनि भवान् मामां दुष्टुम् इहर्हति अविभक्त्वा कषायानां दुर्दर्शो अहं कुयोगिना शान्तास्मि जन्मनि भवान् मामां दृष्टुम् इहर्हति अविभक्त्वा कषायानां दुर्दर्शो अहं कुयोकिना. கேஷவ கதை மாதிரி படிக்கிறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? शान्तास्मि जन्मनि भवान् मामां दुष्टुम् इहर्हति अविभक्त्वा कषायानां दुर्दर्शो अहं कुयोकिना. படிக்கிறீங்களா ப்ரோ? शान्तास्मिन् जन्मनि भवान् शान्तास्मि जन्मनि भवान् द्रष्टुम् इहर्हति मामां द्रष्टुम् इहर्हति अविभक्त्वा कषायानां दुर्दर्शो अहं कुयोकिना. शांता सोचा हंता ஒரே ஓ நாரதரே அஸ்மின் இந்த ஜென்மனி வாழ்நாள் பவான் நீ மா முடியாது மாம் என்னை திருஷ்டும் காண இஹ இங்கு ஹர்ஹதி தகுதி அவிபக்வா பக்குவமடையாத கஷ்யானாம் பௌதிக அழுக்கு தூர்தர்ஷா காண்பது கடினம் அகம் நான் குயோகினாம் முழுமையடையாத தொண்டினால். மொழிபெயர்ப்பு தமிழ்ல. நாரதரே பகவான் கூறினார், இப்பிறவியில் இனிமேல் என்னை உன்னால் காண முடியாது என்பதை நான் வருத்தத்துடன் கூறிக்கொள்கிறேன். தொண்டில் பூர்ணத்துவத்தை அடையாதவர்களுக்கும் பௌதிக பற்றிலிருந்து முழுமையாக விடுபடாதவர்களுக்கும் என்னை காண்பது கடினம். O Narada, the Lord spoke. I regret that during this lifetime you will not be able to see me anymore. Those who are incomplete in service and who are not completely free from all material things can hardly see.
ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாய் மரப்புள்ளூர் கி ஜெய். பரமபுருஷ பகவான் மிகவும் தூய்மையானவரும் மேலானவரும் பரம சக்தியுமாவார் என்று பகவத்கீதையில் கூறுகிறது. அவரிடத்தில் அணுவளவு பௌதிகத்தன்மை இல்லை. இதனால் மிகச்சிறிய பௌதிக பற்று உள்ளவரும் கூட அவரை அணுக முடியாது. குறைந்தது ரஜோ மற்றும் தமோ குணங்களில் இருந்தாவது ஒருவர் விடுபட்டிருக்க வேண்டும். அந்த நிலையில்தான் பக்தி தொண்டில் ஆரம்பமே துவங்குகிறது. காமத்திலிருந்தும் பேராசிலிருந்தும் விடுபட்டிருப்பதே ரஜோ மற்றும் தமோ குணங்களில் இருந்து ஒருவர் விடுபட்டிருப்பதற்கான அறிகுறியாகும். அதாவது புலனின்பம் ஆசைகளிலிருந்தும் புலன் நுகர்வுக்கான பேராசிலிருந்தும் ஒருவர் விடுபட்டிருக்க வேண்டும். சமநிலையில் உள்ள இயற்கை குணம் சத்துவ குணமாகும். எல்லா பௌதிக கலங்கங்களிலிருந்தும் விடுபட்டிருப்பது என்பது சத்துவ குணத்திலிருந்தும் விடுபட்டிருப்பதாகும். தனிமையாக ஒரு காட்டில் பகவானின் தரிசனத்தை தேடுவதென்பது சத்துவ குணத்திலுள்ள ஒரு செயலாகும். ஆன்மீக பூர்ணத்துவத்தை அடைய ஒருவர் காட்டிற்கு போகக்கூடும். இதனால் அவர் பகவானை அங்கு நேரடியாக காண முடியும் என்பது பொருள் அல்ல. ஒருவர் எல்லாம் பௌதிக பற்றிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டு தெய்வீகமான படியில் நிலை பெற்றிருக்க வேண்டும். இந்நிலை மட்டுமே பரமபுருஷ பகவானுடன் பக்தன் நேரடியாக தொடர்பு கொள்ள உதவும். பகவானின் உன்னதமான வடிவம் வழிபாடு செய்யப்படும் இடத்தில் வசிப்பதுதான் இதற்கு மிகச்சிறந்த வழியாகும். பகவானின் ஆலயம் ஒரு தெய்வீகமான இடமாகும். ஆனால் கடோ பௌதிக வாழ்வுக்கேற்ற நற்குணம் பொருந்திய ஓரிடமாகும். புதிய பக்தன் ஒருவன் காட்டிற்கு சென்று பகவானை தேடி அலைய தேவையில்லை. பகவானின் விக்கிரக வழிபாட்டில் எப்பொழுதும் ஈடுபட வேண்டுமென்று சிபாரிசு செய்யப்படுகிறது. ஸ்ரீ நாரதின் தற்போதைய வாழ்வு எல்லாம் பௌதிக ஆசையிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டதாகும். இந்நிலையில் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்வதாலேயே அந்த இடத்தை நாரதரால் வைகுண்டமாக மாற்றிவிட முடியும் என்றாலும் அவர் காட்டிற்கு செல்வதில்லை. மக்கள், தேவர்கள், கிண்ணர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், முனிவர்கள் முதலான மற்றெல்லாரையும் பகவானின் பக்தர்களாக மாற்றுவதற்காக அவர் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்துக்கு பிரயாணம் செய்கிறார். அவரது இத்தகைய செயல்களால் பிரகலாதம் மகாராஜாவும் துருவ மகாராஜனையும் போன்ற பலரை அவர் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்தி இருக்கிறார். ஆகவே பகவானின் தூய பக்தர் ஒருவர் நாரதரையும் மற்றும் பிரகலாதரையும் போன்ற சிறந்த பக்தர்களின் அடிச்சூடுகளை பின்பற்றி கீர்த்தனம் என்ற முறையினால் பகவானை போற்றி புகழுவதற்காக தனது முழு நேரத்தையும் ஈடுபட்டிருக்கிறார். இத்தகைய பிரச்சார முறை எல்லா பௌதிக குணங்களுக்கும் மேற்பட்டதாகும். சாந்தாஸ்மி ஜன்மனி பவான் மமாம் துஷ்டும் இஹதி அவிபக்வா கஷ்யானம் துர்தர்ஷோ அகம் குயோகினாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து யார் பேசுகிறாங்க? நிறைய பிரபு வியாசதேவர். நாரதங்க என்ன பிரபு, என்ன ரோல்? குரு. வியாசா சிஷ்யா. வியாச சிஷ்யா, நாரத வந்து குரு. ஓகே பிரபு. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பகவான் நாரத வந்து மெடிடேஷன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, மெடிடேஷன் பண்ணியிருக்கும் போது அதில் தான் இந்த ஸ்டோரி வந்து இருக்கு. ஓகே மத்தஜி. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து தியான ப்ராசஸில் இருக்கிறதுனால பகவான் அவருக்கு காட்சி கொடுத்துட்டு தென் ஸ்டாப் பண்ணிட்டார். ஓகே, இப்போ பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பகவான் சொல்கிறாரு, ஓ நாரதா, இப்பிறவில் இனிமேல் என்னை உன்னால் காண முடியாது என்பதை நான் வருத்தத்துடன் கூறிக்கொள்கின்றேன். நீ இதுக்கப்புறம் நீ பார்க்க முடியாது சொல்கிறார். வாய் ஸ்னேகா மதஜி. பக்தி யோகா. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாரத வந்து இப்போ என்ன யோகாவில் இருக்காரு? மெடிடேஷன், தியான யோகத்தில் இருக்கிறார். நாரத தியான யோகா. அப்போ தியான யோகத்தில் வந்து என்னை பார்க்க முடியாது. தென் செகண்ட் லைன் சொல்ல, தொண்டின் பூர்ணத்துவத்தை அடையாதவர்களுக்கு, பௌதிக பற்றிலிருந்து முழுமையாக விடுபடாதவர்களுக்கும் என்னை காண்பது கடினம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. படிங்க விஜயா மதியாது. அண்ட் செகண்ட் லைன் இங்கிலீஷில். எஸ் மதாஜி, பக்தி சேவிஸ் நினைக்கிறேன். Those who are incomplete in service and who are not completely free from all material things can 2 things. 1 வந்து என்னது?
இன்கம்ப்ளீட் என்ன போட்டுங்க வந்துச்சு? in service. இன் சர்வீஸ். சேவையில் வந்து பக்குவம் அடையாதவங்க நம்பர் 1. ஓகே, ஒன்று என்ன வந்துச்சு? என்ன போட்டிருக்கு? Who are not completely free from Ah. all material things. நாட் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் திங்ஸ். பௌதிக விஷயங்கள்லேருந்து விடுபடாதவங்க. இந்த 2 பேருக்கும் பகவானுடைய காட்சி வந்து கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. இது மிகப்பெரிய ஒரு டாபிக். இது தனியாக எடுத்தாலே நம்ம தனியாக ஒரு ட்ராக் போகலாம் நம்ம. பட் வந்து இதை கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க முடியாது இன்றைக்கி நம்ம ஸ்லோகத்தை. பட் இதை பார்ப்போம், அதோடு சேர்த்து நம்ம போன வாரத்தில் உள்ள அந்த இதை வந்து முடிச்சிருவோம். ஓகே, சரி. பொருளில் வந்து இந்த ஸ்லோகம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, புப்பட்டில் வந்து பூர்வபாதம் சொல்கிறேன்னா நடுவில், இதனால் மிகச்சிறந்த பௌதிக பற்று உள்ளவர் கூட அவரை அணுக முடியாது. ஓகே, பகவானை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பர்சனாலிட்டி ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அனாதி ஆதி கோவிந்தா சர்வ காரணம். பகவான் வந்து சர்வ காரணம். ஓகே, ஆனால் அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஈஸ்வரர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. பட் ஆனால் அவர் வந்து நம்ம பார்க்க முடியாது. பிகாஸ் காரணம் என்ன ரீசன் வந்துச்சு? பிகாஸ் மெட்டீரியல் டிசையர், ஸோ மச் மெட்டீரியல் டிசையர். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பக்தி சேவா கிடையாது. புரியுதா கஷ்டம் வந்துச்சு? இந்த 2 விஷயம் பக்தி சேவா இல்லைன்னா அண்ட் ஆல்சோ மெட்டீரியல் டிசையர். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பௌதிக ஆசை இல்லை, நீங்கள் நல்லவனாக இருக்கீங்க, அப்பயும் பார்க்க முடியாது. காரணம் என்ன? பக்தி சேவை இல்லை, டிவோஷனல் சர்வீஸ் இல்லை. அண்ட் ஆல்சோ நம்ம டிவோஷனல் சர்வீஸ் செய்கிறோம், ஆனால் பௌதிக ஆசைகள் விடலைன்னா அப்பயும் பார்க்கறது கஷ்டம். பிகாஸ் பௌதிக ஆசைகள் மெட்டீரியல் டிசையர் ஒன்று இருக்குது. இங்கே 2 விஷயங்கள் வெளியாகணும், அப்போ தான் பார்க்க முடியும். கிருஷ்ணன் டேரக்டாக சொல்கிறாரு, ஒன்று மெட்டீரியல் டிசையர், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது பக்தி சேவா. ஒன்று விடணும், ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துக்கிறது என்னது? அக்செப்ட் பண்ணுறது என்னது? டிவோஷனல் சர்வீஸ் பக்தி சேவா. அது இது பண்ணுறது, த்ரூ அவுட் பண்ணுறது. விட்டுறது என்னது? மெட்டீரியல் டிசையர். இது ரொம்ப முக்கியம். இதில் அது ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒத்துக்காருங்க. அந்த புப்பட்டில் நடுவில் குறைந்தது ஓகேவா, அட்லீஸ்ட் ரஜோ மற்றும் தமோ குணங்கள் இருந்ததாவது ஒருவர் விடுபட்டிருக்க வேண்டும். அட்லீஸ்ட் நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு எத்தனை குணம் இருக்குது யசகந்தமதி சொல்லுங்க? தமோ குணம். இப்போ சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம், இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா பக்திக்கு உதவாது, சுத்த பக்தி உதவாது. ஆனால் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் வந்து ரஜோ அண்ட் தமோ குணத்துலேருந்து நம்ம வெளியாகணும். ஓகேவா? அது பொருள் சொல்லிக்காரு. ஏன் வந்து ரஜோ தமோ குணத்தில் வெளியாகணும்னா, அந்த ரஜோ தமோ குணத்தோட சிம்டம் வந்து என்னதுன்னா, அடுத்த லைனில் சொல்லிக்காரு, அந்த நிலையில் தான் பக்தி தொண்டு ஆரம்பம் தூங்க. ஓகே, எப்போ இந்த ரஜோ தமோ குணத்தை நம்ம விடுறோமோ அப்போ தான் நம்மளுடைய பக்தி ஸ்டார்ட் பண்ணுது. சேமதி அப்போ பிஃபோர் ரஜோ அண்ட் தமோ குணம் நம்ம வந்து விடாத வரைக்கும் பக்தி வந்து இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பக்தியோடைய எப்படி சொல்கிறது, ஒரு பக்தியோடைய ஒரு சர்க்கிளுக்கு வெளியில் நம்ம இருக்கிறோம். ஓகே, நம்ம பக்திக்குள்ளே வரல. பக்திக்குள்ளே வரணும்னா ரெண்டு விஷயம் வரணும். அந்த 2 விஷயம் என்னதுன்னா, ரஜோ அண்ட் தமோ குணத்துலேருந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெளியாகிடணும். அட்லீஸ்ட் சத்துவ குணத்தில் இருக்கணும். அப்போ ரஜோ தமோ குணம்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து சொல்கிற பாருங்க, காமத்தில் இருந்தும், தென் காமம் மீன்ஸ் லஸ்ட் டிசையர், தென் பேராசை மீன்ஸ் கிரீட் விடுபட்டிருப்பதே ரஜோ மற்றும் தமோ குணங்களில் இருந்து ஒருவன் விடுபட்டிருப்பதற்காக அறிகுறியாகும். திஸ் இஸ் சிம்டம். கடைசி கொடி விஜயா மாதாஜி கடைசியா ரஜோ மற்றும் தமோ இந்த 2 குணங்களுடைய சிம்டம் வந்து என்னது? ஒன்று காமா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோபா மீன்ஸ் பேராசை. இந்த 2மே வந்து அட்லீஸ்ட் வெளியே ஆகணும். அது வெளியாகினா தான் அதுதான் சிம்டம். என்ன சிம்டம்? நம்ம ரஜோ குணம் தமோ குணத்துலேருந்து வெளியாக இருக்கோம் அப்படின்னு. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முழுசாக வெளியாகலைன்னா கூட அட்லீஸ்ட் ஸ்லோலி குறைக்கணும். இப்போது கேசவகாத்த மாதிரி நீங்கள் குப்பையை கொளுத்துறீங்க. ஓகே, அதே குப்பை கொளுத்தினோடனே குப்பை எரிஞ்சிட்டு இருக்கோம். அது வந்து 1 வருஷமாக எரிஞ்சிட்டு இருக்கோம். எவ்வளோ குப்பை இருக்கோ எரியும். அதே போல் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து சேவிஸில் வர அது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எரிச்சிடும். ஓகேவா? உடனே கம்ப்ளீட் ஆகிடுமோ, நாளைக்கு கம்ப்ளீட் ஆகிடுமோ கிடையாது.
ஆனால் அது சர்வீஸில் ஈடுபாடு அது எரிக்கும். அது எரிக்கிறதுக்கு என்னாகும், காமம் அண்ட் லோபா, பேராசை, கிரீட், ரெண்டும் சொல்லி குறையும். தென் இது எப்போ முழுசாக முக்கால்வாசி ஒரு 80% 90% எப்போ குறையுதோ தென் ஸ்னேகா மாதாஜி வி எலிஜிபிள் டு என்டர் பக்தி பாத். அப்போ தான் பக்தி சேவை. அப்போ ஏன் வந்து பக்தி சேவைக்கு வந்து ஏன் ரஜோ குணம் தமோ குணம் ஏன் காம அண்ட் லோபா இருக்கக்கூடாதுன்னா, நம்மளுக்கு காமா அண்ட் லோபா இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பகவானை பார்க்க முடியாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பகவான் வந்து இப்போ காட்சி கொடுக்குறாரு, தர்ஷனம் கொடுக்குறாரு, ஆனால் நம்மளுக்கு வந்து பார்க்க முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு அந்த திரை இருக்குன்னு, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரிங் போட்டுற மாதிரி. இப்போ காமா அண்ட் லோபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரிங் மாதிரி நம்ம பகவான் பார்க்க முடியாது. பிகாஸ் காமா இருக்கிற வரைக்கும், காமம் அதிகமாக இருக்கிற வரைக்கும், காமம் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி லஸ்ட் டிசையர், அது எல்லா மெட்டல் டிசையரும். ஓகே, தென் அதோட சேர்த்து லோபா மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் பேராசை. பேராசை, லோபா, கிரீட், அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த லோபா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பேராசை கிரீட் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே கொண்டு போவோம் வந்துச்சு, அந்த லோபா நம்ம எங்கே ட்ராக் பண்ணி கொண்டு போவோம், கிருஷ்ண பக்தன் ட்ராக் வெளியே ஆக்கிறோம். தென் அடுத்து எங்கே கொண்டு போவோம், அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது வந்துச்சு, லாபா, தென் பூஜா, சேமதி, தென் தட் பிரதிஷ்டா. லாப, பூஜா, பிரதிஷ்டா. லாபா மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயம், உந்தும், லாபம் எனக்கு வேணும். ஓகேவா, இது வந்து கிரீட்டோட பிள்ளைங்க மாதிரி, பேராஸோடைய என்னது ஒரு பிரதர்னு வச்சுக்கலாம். இவங்க பேராஸ் இருக்குன்னா அது கூட இருக்கும். ஏன் மெயினாக 2 விஷயம், இந்த 2 விஷயத்துலேயும் நிறைய பிரான்ச்சஸ் பிரியும். இப்போ வந்து கிரீட்டில் என்ன மாதிரி சொன்னேன், லாபா, பூஜா, பிரதிஷ்டா. லாபா மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது லாபம், என்னது உந்தும், ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் வந்துச்சு, ஏதாச்சும் வந்து ப்ராஃபிட், ப்ராஃபிட் வேணும், ப்ராஃபிட், லாப. பூஜா மீன்ஸ் வந்து என்னது, நம்மளை எப்போது நம்மளை வந்து க்ளோரிஃபிகேஷன் பண்ணிட்டே இருக்கணும், நம்மளை வந்து எப்போதும் வந்து பாராட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீட்டோட இது நம்ம எப்போதும் பாராட்டிகிட்டே இருக்கணும். லாப, பூஜா அண்ட் பிரதிஷ்டா வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டானா ஃபால்ஸ் ஈகோ, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து கிரீட்டோடைய ஒரு பிரான்ச்சு. அண்ட் ஆல்சோ வந்து காமா வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதையில் வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கும், காமா அது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன கொண்டு போய் ஏற்கனவே சொல்லிக்கோம், ஃபார்மில் சொல்லிக்கோ, ஞாபகம் இருக்கா ஸ்னேகா மாதாஜி? ஃபோக்கஸ் ரெடியா? மஸ்ட் பி ரிமெம்பர் மாதாஜி. அதாவது வந்து மெட்டல் டிசையர், தென் காமா ஈக்குவல் டு anger, கோபம். அந்த காமம் என்ன பண்ணுன்னா, அது வந்து காமா என்ன சொன்ன இப்போ, இல்லை காமா ப்ளஸ் மெட்டல் டிசையர், காமா ப்ளஸ் மெட்டல் டிசையர். என்ன சொன்னேன் இப்போ, என்ன சொன்ன மாதிரி எங்கர் ப்ரோவா, காமா அதோடு சேர்த்து ஒன்று மெட்டல் டிசையர் நினைக்கிறேன். மெட்டல் டிசையர் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா எங்கர், கோபத்தை கொண்டு வரும். தென் பகவத்கீதை அதை சொல்லியிருப்பார். அந்த ஸ்லோ ஜாமல பகவத்கீதை என்ன சொல்லியிருப்பாருன்னா, அடுத்து கோபம் பட்டுனா தென் நம்ம மைண்டு வந்து ஸ்டெடினஸ் இழந்துடும், நம்ம வந்து ஸ்டெடியாக இருக்க மாட்டோம். தென் ஸ்டெடியாக இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சின்ஃபுல் ஆக்டிவிட்டி செய்ய ஆரம்பிப்போம், பாவங்களை செய்ய ஆரம்பிப்போம். தென் பாவங்களை செய்தோன்னே நம்ம வந்து கர்மாவை சம்பாதிப்போம், கர்மாவை ஏர்ன் பண்ணுவோம். தென் கர்மா வந்து நம்ம பேக் ஏர்ன் பண்ணோன்னே திருப்பியும் கம் பேக் டு மெட்டீரியல் வேர்ல்டு, நரகலோகம் முடிஞ்சால் திருப்பி வந்துடுவோம். இது வந்து எதோட பிரான்ச்சு, காமாவோட பிரான்ச்சு, காமாவோட இது. அதனால் காமா அண்ட் லோபா வெரி வெரி டேஞ்சரஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இந்த காமா அண்ட் லோபா, இந்த காமம் அண்ட் பேராசை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரஜோ மற்றும் தமோ குணத்தில் உள்ளது. அட்லீஸ்ட் இதில் 2த்தையும் குறைக்க தான் நம்ம பக்தி வர முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே பக்தி வந்து சொல்கிறது என்னென்னா 3 விஷயம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யார் சொல்ல முடியும், கேசகந்த மாதாஜி ட்ரை பண்ணுறீங்களா? 3 விஷயம், இந்த 3B மாதாஜி, பக்தி, பக்தா, பகவான். வெரி குட் மாதாஜி. பக்தி, பக்தா அண்ட் பகவான், இந்த 3மே ஸ்ட்ரெயிட் லைன். பகவான் அங்கே இருக்கிறாரு, நடுவில் பக்தி இருக்குது, இங்கே பக்தா இருக்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா பகவான் வந்து அவர் வந்து சாட்சாத் அவர் காட்சி கொடுப்பாரு. எப்படி? பக்தி மூலியமாக. அந்த பக்தி வந்து யார் வச்சுருக்கா? டிவோட்டி வச்சுருக்காங்க, பக்தர்கள் வச்சுருக்காங்க. தென் பக்தர் வந்து பகவான் டைரக்டாக பார்க்க முடியும்.
அப்போ அந்த பக்தர்கள் பகவான் டேரக்டாக பார்க்கணும்னா அங்கே வந்து நோ ரஜோ நோ தமோ குணம், இந்த ரெண்டும் இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா அங்கே நோ காமா அண்ட் நோ லோபா, நோ கிரீட். இது எப்போ இல்லாமல் இருக்கும் தென் அப்போ தான் நம்ம ரியலாக பகவானை பார்க்க முடியும். அதுதான் வந்து இட்ஸ் அ ரியல் பக்தி. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டிசைர், இந்த ஸ்லோகம் வந்து நம்ம வேறு டேரெக்ஷனில் கொண்டு போகலாம், நிறையா விஷயங்கள் இதில் பேசலாம். பட் வந்து நம்ம வந்து அந்த டாபிக் ஒன்று நம்ம பல டாபிக் ஒன்று நம்ம முடிக்கல. அப்போ அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா பக்தி வந்து ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 ஸ்டேஜ் இருக்குது, ஓகேவா? அதை பற்றி பேசியிருக்கிறோம். அப்போ அந்த 9 ஸ்டேஜில் வந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆதாவ் ஸ்ரத்தா மீன்ஸ் வந்து என்னது ஃபேத், நம்பிக்கை. அண்ட் ரெண்டாவது என்னது மாதாஜி? சாது சங்க, வெரி குட். தென் மூணாவது நம்பர் 3 ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு, கௌதங்க மகாபிரபுக்கு ஜெய். தென் சாது சங்கா, அதா ஸ்ரதா ததா சாது சங்கா. மூணாவது நம்பர் 3 பஜனக்கிரியானா பக்தி எப்படி பண்ணுறது. தென் பக்தி பண்ணுறதுல வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். தென் நாலாவது வந்து என்னது? அனார்த்த நிவர்த்தி. அனார்த்த நிவர்த்தினா என்னது? உள்ளுக்குள்ளே கூட டார்க்னஸ், அழுக்கு, இதான் அனார்த்த நிவர்த்தி. தென் 5th மாதாஜி, அஞ்சாவது நிஷ்டா மீன்ஸ் என்னது? டிட்டர்மினேஷன். விரஜ மாதாஜி காட்டிட்டேன். கேசவகந்த மாதாஜி கிடையாதா? தென் 5 வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன், நிஷ்டா. தென் 6வது வந்து என்னது? ருச்சி, டேஸ்ட்டு, ஓகேவா? டேஸ்ட் என்ன நம்ம பார்த்துட்டோம். தென் வந்து 7 வந்து என்னது? ஆசக்தி. எஸ், ஆசக்தி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட். பகவான் கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட், ஓகேவா? ஏன்னா ருச்சி இருந்தால் தான் நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் கிடைக்கும். ருச்சி இல்லைன்னா, டேஸ்ட் இல்லைன்னா அது வந்து அதுக்கப்புறம் முடியாது மாதாஜி. எவ்வளோ நாளைக்கு ட்ராமா நடக்கும் மாதாஜி? 1 day 2 day ட்ராமா நடக்கும், அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சு, ஓகே? ருச்சி இல்லைன்னு டேஸ்ட் கிடைக்காது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கிடச்ச பிறகு தென் நம்பர் 8 வந்து என்னது? பாவா, ஓகேவா? 8வது வந்து பாவா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் தென் பாவா வெளிப்படும். உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு இறப்பு நடக்குது, எல்லாம் அழுவாங்க, எல்லாம் சோகமாக இருப்பாங்க, ஓகேவா? பிகாஸ் அட்டாச்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு இறப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வேறு லோரங்களை வேறு இடத்துல, வேறு ஏரியாவில், பக்கத்து அங்கே ஒரு இடத்துல நடக்கும். நம்மளுக்கு லைட்டாக ஒரு இது இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப சோகமாக இருக்க மாட்டோம். பிகாஸ் காரணம் என்ன மாதாஜி? காரணம் என்ன இருக்கும்? நோ அட்டாச்மெண்ட் இல்லைன்னா அங்கே பாவம் இருக்காது. ஐயோ என் பிள்ளை, என் பாட்டி, என் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அந்த பாவம் இருக்காது. அப்போ அங்கே இல்லைன்னா அங்கே வந்து நம்ம வந்து நம்ம அந்த எமோஷ்னல் பாண்டிங் இருக்காது. இங்கே என்னன்னா இப்போ வந்து நீங்கள் பக்தியில் ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு ஸ்டேஜ் என்ன சொல்லுதுன்னா எமோஷ்னல் பாண்டிங். அதனால தான் ஆதா ஸ்ரதா நம்பர் 1 நம்பிக்கை. ரெண்டாவது சாது சங்கா இஸ் அசோசியேஷன். தென் வந்து மூணாவது பஜன கிரியா, அது வந்து பக்தியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அது நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஜன கிரியாவுக்கு வந்தால் தான் தென் யூ கேன் நோ வாட் த டார்க்னஸ், அனார்த்த நிவர்த்தி, அனார்த்தை வெளியாக்க முடியும். பக்தி வரல, பஜன கிரியா வரலன்னா, பக்திக்கு வரலன்னா நீங்கள் அனார்த்தத்தை வெளியாக்க முடியாது. அதனால இங்கே இப்போ புரபாத் சொல்லிக்காரு, ரஜோ குணங்களை தமோ குணத்தை விடணும்னா இங்கே பஜனை கிரியா பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து பக்திக்குள்ளே வர முடியும். தென் அனார்த்தத்தை பற்றி தென் அப்போ தான் நிஷ்டா. அனார்த்தங்கள் அழுக்கு விளையாடினா தான் உங்களுக்கு ஸ்டடியாக இருப்பீங்க கிருஷ்ண பக்தியில். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வரக்கூடிய சேலஞ்சை வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளமாக நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. நிஷ்டா கிடச்சிச்சின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது ருச்சி, உறுதி வந்துருச்சுன்னா தென் டேஸ்ட்டு கிடச்சிடும். டேஸ்ட்டு வந்த பிறகு தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கிடைக்கும். பட் நல்ல ஞாபகம், எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்தால் தான் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வரும். டிவி நம்ம வீட்டில் டிவி இருக்குது, எத்தனையோ சேனல் இருக்குது. இப்போ நிறைய சேனல் வருவோம். இப்போ என்ன எத்தனை வருவோம்? 10 11 ஒரு 30 சேனல் 40 சேனல் இருக்குமா? ஒன்றும் கூட போச்சு போச்சோ, நிறைய சேனல் தவ மாட்டாங்க. சேனல் 100 ஸோ மச் சேனல். முந்தி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோட மலேசியாவுக்கு வரும்போது ஒரு சேனல் நினைக்கிறேன் வானவில் மட்டும்தான். ஏமாத்துச்சு ஒன்லி வானவில், ஆல் சேனல் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வானவில் வந்து நோ ஒன்ஸ் டு சீலாம் வந்துச்சு, யாரும் பார்க்கறதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் வந்துச்சு, எல்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஏம்பருவோம். ஸோ மச் ஹோல் வைட் வேர்ஷன், ஹோல் வைட் சேனல், எல்லா சேனல் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா அப்போ நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம பாருங்கள், இப்போ ஒரே இப்போ தமிழ் மூவி ஓடினா கூட நம்மளுக்கு வந்து பிடிக்கலாம், டேஸ்ட் கிடைக்கலாம், என்ன பண்ணுவோம்?
சேஞ்ச் பண்ணிடுவோம். பிகாஸ் வந்து கேட்டால் டேஸ்ட் இருந்தால் தான் தென் அந்த அட்டாச் இருக்கும். அட்டாச் எப்படி கொடுப்போம்? 2 hour அதில் கொடுப்போம். ஓகே ஃபுல் படம் இன்றைக்கி ஓடுது பார்க்கலான்னு, அங்கே எல்லாம் ட்ராமா ஓடுது, என்ன பண்ணுறது? அந்த அட்டாச் இருந்தால், அந்த டேஸ்ட் இருந்தால் தான் அட்டாச் கிடைக்கும். எந்த விஷயத்துலையும் டேஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு அட்டாச் கிடைக்காது. ஓகேவா? அதனால தான் நான் இது வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஹரிநாம தத்துவத்துக்குள்ளே கொண்டு போகலாம். நாமத்தில் ருச்சி வந்தால் தான் தென் நம்மளுக்கு மேலே அதுக்கு மேலே அட்டாச் வரும். இப்போ ஏன் ஜபம் பண்ண மாட்டாங்க வாய் மதுஜி? திஸ் இஸ் த மெயின் ப்ராப்ளம் மதுஜி. வாய் தே டோன்ட் வாண்ட் டு சாண்ட். எல்லாம் சாண்ட் பண்ணுறது எல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஏன் எல்லாம் சாண்ட் பண்ண கஷ்டப்படுறாங்கன்னா என்ன இல்லை பிரபு? டேஸ்ட் இல்லை, ருச்சி இல்லை. ருச்சி இல்லாதனால என்ன ஆகுது? அதில் வந்து அட்டாச்மெண்ட் இல்லை. சாண்டிங் பண்ணும். உதாரணம் பாருங்கள், நம்ம ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ், நான் ஒரு நாள் அவர் பற்றி ஒரு ஸ்பெஷல் எபிசோடு போடுவோம். அவரை பற்றி நிறைய பேர் தெரியாது. ஜெகநாத் பாபாஜி மகாராஜ் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சாண்ட் பண்ணிட்டே இருக்கு. அவருக்கு வந்து 120 years, 120 வயசுக்கிட்ட ஃபுல்லாக சாண்டிங்கண்ணா. நீ அவர் மட்டும் இல்லை, நீ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து இஸ்கான்லேயும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, கௌடிய மாட்டிலையும் இருக்கிறாங்க, நிறைய பக்தர்கள் இருக்காங்க. என்ன பண்ணுவோன்னா வயசாச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 80+ ஆயிடுச்சு, ஒரு 70+, 80+ ஆச்சுன்னா அவங்க வந்து சேவை செய்து ரொம்ப செய்ய முடியாது. நம்ம நடக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து சாண்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. இஸ் ஹோலினஸ் பக்தி பிரமோத பூரி கோஸ்வாமி மகாராஜ், சில பக்தி சீதாசை தக்கருடைய டிசைப்பிள், நம்ம புரோபாதருடைய காட் பிரதர். நீங்கள் அவரோட பிக்சர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பார்த்துருக்கீங்களா, நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்தி பிரமோ பூரி கோஸ்வாமி மகாராஜ் அவர் பார்த்தீங்கன்னா அவர் கூன் வளைஞ்சிடும். அவர் ஃபுல் வேலை வந்து என்னதான் சாண்டிங் அண்ட் புக்கு எழுதுறது. அவர் ஆர்டிக்கல்லாம் அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வயசாக அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? சாண்டிங் தான் மெயின். குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலா சோஸ்தர சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நல்லா நல்லா சொல்லுங்க, சத சந்தி ஜர்ஜரம். அதாவது வந்து என்னென்னா சதசந்தி மீன்ஸ் வந்து எல்லாம் ஜாயிண்டும். அவர் குலசேகர ஆழ்வாருடைய முகுந்தமாலா சோஸ்தரம் வெரி 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 ஃபேமஸ். அது வந்து நம்ம பேசுவோம். மேபி அதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். பக்தி விஷா கிளாஸ் நடத்துறதுலாம் ஆன்லைனில் அந்த செக்ஷன் எடுத்து வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவ்வளோ அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்குல்ல, ஒரு ஜாயிண்ட்டு நீ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயிண்ட்டு வந்து நம்மளோட வயசாக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து எல்லாம் ஸ்லோ டவுன், எப்படி நமக்கு இறப்பு வருது அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அவர் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தே போவார். இப்போ நீங்கள் எந்த வேர்ல்டில் எந்த ட்ரெயின் வந்து வெரி ஃபாஸ்ட் வந்தாச்சு ப்ரோ? எது இப்போ ஃபாஸ்ட்டு ட்ரெயின் எது இப்போ வேர்ல்டில்? சைனாவா ஜப்பானா? சைனாவா வருவா? ஏமாதிஜி கமலா தான் சொல்லிப்பார். ஐடி அதான் ஏஐ, நடமான ஏஐ. மேபி நான் சைனா நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது திரும்பி வரும்போது மெயின்டெனன்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா அதோட நட்டு போர்டுலாம் எல்லாம் இதாகிடும். அப்போ திருப்பி எல்லாம் டைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுறோம் எல்லாம் இதாகிடும். அப்போ என்ன சொல்கிறார் முகுந்தமாலா சோசல குலசேகர ஆழ்வார், இந்த ஜாயிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப டயர்டாகும் போது வயசாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்மளை வந்து அதாவது ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளை ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். அதாவது வந்து இந்த இயற்கை இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த டைம் நேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். நம்ம என்ன தான் நம்ம நினச்சி பாருங்க, நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னென்ன ஆட்டம் போட்டவங்க எவ்வளோ பேர் குதிச்சு எல்லாம் கடைசி எல்லாம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் டைம் வந்து அவங்களெல்லாம் சாப்பிட்ரும். காலா இஸ் அ வெரி வெரி பவர். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்துல இது பண்ணும்போது நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஓன்லி நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் வந்து என்னது, ஒரே ஒரு ஹோப் வந்து என்னது, நம்பிக்கை என்னது, சாந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரம். அவர் என்ன சொல்கிறாரு, வயசான காலகட்டத்தில் அவர் ஒன்று சொல்லுவார், வயசான காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரசமாலயம் இந்த சாண்டிங்கோட ரசத்தை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணணும், அன்னாடே குடிக்கணும். வயசாக என்ன பண்ணணும், இதோட நாமத்தோட டேஸ்ட்டை குடிச்சிட்டே இருக்கணுமா, அன்னாருக்கு டேஸ்ட் எடுக்கணும். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வெளியில் வந்து காது கேட்காம போகலாம், கண்ணு தெரியாமல் போகலாம், என்ன நடக்கலாம் கேசுவாங்க. நம்ம உண்மை இல்லையா? நம்ம இப்படி தான் இருக்கணும் யாரும் சொல்ல முடியாது, எப்படி வேணால் நடக்கலாம். மதிஜி எனிதிங் கேன் ஹேப்பன் மதிஜி. அப்போ என்னன்னா அந்த சாண்டிங் தான் நம்மளுக்கு ஒரே ஒரு ஹோப். அதில் வந்து பகவான் நாம அண்ட் நாமி, பகவானுக்கும் பகவான் நாமத்துக்கும் டிஃப்ரெண்ட் இல்லை. அப்போ அந்த டேஸ்ட் எடுக்கணும். இது யார் வந்து இதை வந்து இந்த டேஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த ஜீவாத்மா இஸ் அ பாக்கியவான் ஜீவாத்மா. ஜெகநாப சுபத்ரா மகாராணிக்கு கௌரவ அந்த ஜீவாத்மா பாக்கியவான் ஜீவாத்மா. அந்த கேஸு அந்த நபர் வந்து அவங்க வந்து உடலை விடும்போது அவங்க பகவான் லோகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த டேஸ்ட் கிடைச்சோன்னு என்ன ஆயிரும்னா, அந்த டேஸ்ட் கிடைச்சோன்னே தென் அது மேலே நம்மளுக்கு என்ன வந்துடும், ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பாவம் வந்துடும். அது அட்டாச்மெண்ட் கிடைச்சோன்னே தென் அதுக்கப்புறம் பாவம் என்னன்னா நம்ம கிருஷ்ணகிட்ட ஒரு ரிலேஷனில் கம்யூனிகேட் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் ஜபம் பண்ணும்போது
இதில் வந்து ஒரு புஸ்தகம் இருக்குது, ஹரிநாம் சிந்தாமணின்னு சில பக்தியும் தகவல் எழுதிருக்காரு. அது டோட்டலி பார்த்தீங்கன்னா நம்ம சான் பண்ணுறதுக்கும் அந்த புக்கில் டிஸ்கிரிப்ஷன் புக்கில் போட்டிருக்கிறோம் டோட்டல் டிஃப்ரெண்ட். நான் வந்து ரொம்ப வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு புக்கு நம்ம வந்து பேசி வெளியாக்கலாம், எல்லாத்தையும் வந்து வெளியாக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். நிறையா ஸோ மச் டீட்டெயில் உள்ளுக்குள்ள இருக்குது. ஹரிநாம் சிந்தாமணி சில பக்தியும் தகவல் எழுதியிருக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் சாண்டிங் பண்ணும்போது நம்ம வந்து பகவானோட எந்த மாதிரி லீலைகளை நம்ம கனெக்ட் பண்ணுவோம், எந்த மாதிரி பாவம் நம்மளுக்கு கிடைக்கும். மார்னிங் வந்து ஆஃப்டர் சன்ரைஸ் வந்த பிறகு சாண்ட் பண்ணுறோமா, தென் அப்போ நம்ம பகவானோட எந்த லீலையை கனெக்ட் பண்ணுவோம். தென் வந்து ஆஃப்டர்நூனில் சாண்டிங் பண்ணும்போது பகவான் எந்த லீலையை கனெக்ட் பண்ணுவோம். தென் ஈவினிங் சந்தியா டைமில் கனெக்ட் பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணுவோம். தென் நைட் இந்த டைமில் இது பண்ணும்போது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம். ஒரு லீலை கனெக்ட் பண்ணுவோம். இதான் அஷ்டகாலிய லீலா. அஷ்டானா 8 டைம்ஸ் இருக்கும், 8 டைம் இருக்கும். அந்த 8 டைமில் வந்து ஒரு லீலைகள் நடக்கும். அந்த ஒரு லீலைகளோட நம்ம வந்து சாண்டிங் பண்ணும்போது அவங்களோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ மச் சாண்டிங் உள்ள இருக்கும் போது இதான் அஷ்டகாலீலா. அஷ்டனா வந்து 8, காலனா டைம். அந்த அஷ்டகாலனா 8 காலத்தில் நடக்கக்கூடிய லீலைகள். கிருஷ்ணர் பகவான் லோகத்தில் கண்டினியூஸாக லீலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம சாண்டிங் பண்ணோன்னா, நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா டேஸ்ட் எப்படி கிடைக்குன்னா, நம்ம அந்த லீலைகளோடு கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் டேஸ்ட் கிடைச்சோன்னா தென் நம்மளுக்கு என்ன ஆயிரும், அட்டாச் வந்துடும். ஆசக்தி வந்தோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளுக்கு வந்து ஒரு பாவத்தை வளர்த்துக்குவோம். அந்த லீலையில் நம்ம ஒரு கேரக்டராக நம்ம உள்ளுக்குள்ளே போயிடுவோம். அந்த லீலைகளில் நம்ம ஒரு கேரக்டராக உள்ளே போவோம். இஸ் வெரி ஹை கிளாஸ் ஃபிலோசஃபி. ஹரே கிருஷ்ணா பானுமதிஜி. ஹரே கிருஷ்ணா முருகன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அப்போ எங்கே பிரபு வரலையா? வெளியே போயிட்டு போகிறேன். வராங்களா? தீபாவளி ஷாப்பிங்கா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாவா. இதான் பாவா. ஓகேவா? நம்ம அது போனால் அந்த ட்ராக் நம்ம போயிடும். நம்ம வந்து திருப்பி இந்த டாபிக் இன்றைக்கி முடிச்சே ஆகணும். பிஃபோர் தீபாவளி ஏன் வந்தது, பிஃபோர் தீபாவளி இந்த டாபிக் நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா அடுத்து ஆஃப்டர் தீபாவளி நம்ம வந்து வேறு ஒரு ட்ராக் உள்ள ஜாயின் பண்ணலாம். அப்போ நான் பாவா பற்றி நான் பேசியிருந்தேன். பாவா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன பேசியிருந்தேன் பாவா பற்றி, 9 இன்டர்னல் கேரக்டர், 9 பாவங்களை பற்றி பேசியிருந்தேன். அதாவது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய பாவங்கள். ஹரே கிருஷ்ணா காயத்ரி. என்ன பிள்ளை வந்து இப்போ தான் உள்ளே வரீங்க, வெளியே நின்று முடிச்சுட்டு போயிடலாம். அப்படியே பிளான் பண்ணிங்களா? வெளியே நின்று போயிடலாண்ணே. நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வாங்க காயத்ரி, இங்கே உட்காருங்க. எங்கள் சென்டர் நான் இங்கே தான் இங்கே வாங்க. எங்கள் சென்டரில் எப்படி தான் இங்கே வச்சுருப்பேன் நான். அப்போ தான் அடி கரெக்டாக இருக்கும். இங்கே உட்காருங்க. ஓகேவா? அதாவது 9 வகையான பாவங்கள், 9 பாவா. அதாவது வந்து இன்டர்னல் உள்ளுக்குள்ளது என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே அதாவது பாவம்னா நல்லா பார்த்துங்க, பகவான் கூட ஒரு ரிலேஷன், ஒரு பாவம், ஒரு மூடு, ஒரு என்ன சொல்லுங்கள், ஒரு எமோஷனல் கனெக்டு பகவான்கிட்ட. என்னென்ன சொல்லி 9 சொல்லி சொல்லுங்கள். யார் சொல்லுங்கள்? கிருஷ்ணந்தி. மதியா கிருஷ்ணந்தினா என்னது? டொலரன்ஸ் என்ன, சகிப்புத்தன்மை. பேஷன்னா பொறுமை. தென் ஒன்று என்ன சொல்லியிருந்தேன், ஃபார்கிவ்னஸ், மணிக்கு மனப்பான்மை. இந்த பாவம், இந்த 9 பாவம் எல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிறது. ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தேன், அவ்யத்தா கலத்துவம். அது என்ன மாதிரி டைமை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது. நேரத்தை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் உள்ளுக்குள்ளே வந்து அதை சேவையில் ஈடுபடுத்தணும். அப்புறம் என்ன அர்த்தம்னா 24 hours முடிஞ்ச வரைக்கும் மனசுக்குள்ளே மைண்டில் பகவான் நினைக்கணும், உள்ளுக்குள்ளே நினைக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், 24 hours எப்படி அன்றைக்கி சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், 24 மணி நேரம் ஒருத்தவங்க சேவையில் கூட எப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளே ரேடியோ டேப் ரெக்கார்டர் ஓடுற மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஓட வைக்கணும். சரி, உடனே நம்ம முடியாது பானுமதி, உண்மையிலையா? ஞாபகம் வரும்போதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஞாபகப்படுத்தணும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. நம்ம வெளியில் கற்றுக்கூடாது. வெளியில் வந்து என்ன பைத்தியக்காரங்க கற்றுட்டுப்பான்னு நினைப்பாங்க. எல்லாம் சும்மா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம வெளியில் சொல்லி தொண்டை தண்ணி வத்தமே செய்யக்கூடாது. உள்ளுக்குள்ளே ஓடணும், டேப் ரெக்கார்ட் மாதிரி. இப்போ காலையிலே பாட்டு கேட்டோன்னே ஏன் ரவி பிரபு, காலையிலே ஒரு இளையராஜா பாட்டை கேட்டோம், நைட்டு தூங்க வரைக்கும் ஏன் பிரபு அந்த ஹம்மிங் உள்ளுக்குள்ளே ஓடி இருக்கும்ல, ஜஸ்ட் லைக் தட் பிரபு. அதே போல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், காலையில் ரொம்ப முக்கியம். காயத்ரி, காலையில் ரொம்ப முக்கியம். இப்போ ஜெனரேஷன் அனிருத்தா உங்களுக்கு பிடிச்சிட்டு மியூசிக் டைரக்டர் யார் தெரியாதா? பாட்டு கேட்க மாட்டிங்களா? யார் பாட்டு கேட்பீங்க? இப்போ புதுசாக உள்ள பாட்டலா, புதுசாக வந்து பாட்டலா? பழைய பாட்டு கேட்க மாட்டீங்க.
அப்போ என்ன பாட்டு என்ன கேட்குறோமோ அது பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் ஞாபகம் இருக்குமா? நைட்டு வரைக்கும் கேட்குமா? இப்போ நான் காலை பாட்டு கேட்குறீங்க, உங்களுக்கு ஜோக்காச்சு, நைட்டு வரைக்கும் அந்த பாட்டு உள்ளே ஓடி தான் இருக்கும். அப்போ காயத்ரிக்கு ஓடுது, எல்லாருக்கும் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதே போல் ஹரே கிருஷ்ண மகா மந்திரா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கணும். அதனால காலையில் சாண்ட் பண்ணுங்கள், தேவையில்லாத சவுண்டை கேட்காதீங்க சொல்லுது. நம்பால் என்ன பண்ணுவோம், எல்லாம் பாடம் அதுவும் பார்த்து அதுவும் தியேச்சராக ஏமாது. தியேச்சராக வந்து காலையில் ஒரு ஸ்மூத்தான பாட்டாக போடுமே, ஒரு மெலோடியாக போடுவோம். இல்லை அங்கே காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாதிரிச்சு ஒரு டும் டாம் இருக்கணும், முடிஞ்சு அவ்வளோதான். நீங்கள் அன்றைக்கி டே ஃபுல்லாக என் காலையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் கருத்து, என் காலையில் நான் வந்து தேரையோ தட்ட மாட்டேன். நம்ம இதை யோசிச்சுட்டு போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது அவ்யக்தா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒன்று நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம். இது 9 நம்ம பார்த்துட்டோம். சரி, அடுத்து 3வது என்ன சொல்லியிருந்தேன், விரக்தினா டிட்டாச்மெண்ட், மெட்டீரியல் டிசைர் இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது மனசூன்யதா, அதாவது வந்து மனசில் வந்து என்னது பிரதிஷ்டா, ஃபால்ஸ் ஈகோ இருக்கக்கூடாது. ஓகே. தென் 5வது வந்து அஷ்டபந்தனா பகவான் நம்ம காப்பாற்றுவோம், என் கருணை கொடுப்பார்னு அந்த நம்பிக்கை, அந்த ஹோப் இருக்கணும். ஓகே. 6வது வந்து பார்த்திங்கன்னா சமுத்கந்தா, இன்டென்ஸ் ஈகர்னஸ், டிசைர் டு அச்சீவ் தி சுப்ரீம் ஆப்ஜெக்ட் பக்தி. அதாவது வந்து பக்தியை அடையணும்னு சொல்லி ஒரு ஈகர்னஸ், ஒரு ஆர்வம் இருக்கணும் உள்ளுக்குள்ளே. ஓகே. 7வது நாமகானா சதாருச்சி, நாமத்தில் சதாருச்சி, டேஸ்ட், எப்போதும் டேஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணணும். 8வது பார்த்திங்கன்னா ஆசக்தி தட் குணாக்கியனே, அதாவது வந்து பகவானை பற்றி பேசுறதுல நம்மளுக்கு வந்து ஆர்வம் வரணும், பகவானை பற்றி சொல்கிறதில்ல. ஓகே. 9வது பார்த்திங்கன்னா பிரீத்தி தட் வசதி ஸ்தாலே, அதாவது பார்த்திங்கன்னா பகவானுடைய ஹோலி தாம், புனித ஸ்தலங்களில் போகிறதுக்கு, அங்கே தங்கிறதுக்கு நம்மளுக்கு ஆர்வம் வரணும் சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வரக்கூடிய, மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த பாவங்கள், இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கணும். ஐயோ பக்திக்கு வரணும், பகவான் நம்ம காப்பாற்றும், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வரக்கூடியது. ஓகேவா? வெளியில் நீங்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து எக்ஸ்டர்னல், வெளியில் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள பக்தி ஒழுங்காக வந்துருச்சுன்னா, நம்மளுக்கு பாவம் கிடச்சிருச்சுன்னா, இந்த முதல் சொன்ன அந்த 9 ப்ராசஸ் ஒழுங்காக நடந்துச்சுன்னா, வெளியில் நம்மளுக்கு வந்து வெளியில் ஒரு பாவம் கிடைக்கும். வெளியில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 எக்ஸ்டர்னல் பாவா, அது வந்து பார்த்திங்கன்னா அது பேர் அஷ்ட சாத்விக பாவா. இதான் அஷ்ட சாத்விக பாவா. முதல் சொன்னது 9 சொன்னது என்னது, அனுபாவா, அதாவது இன்டர்னல் பாவா, உள்ளுக்குள்ள பாவா பேர் வந்து அனுபாவா. வெளியில் 8 வந்து பார்த்திங்கன்னா அஷ்ட சாத்விக பாவா. அஷ்டன்னா வந்து என்ன நவீன், 8. அஷ்ட சாத்விகன்னா பார்த்திங்கன்னா சத்துவகுணமான 8 சத்துவகுணமான பாவங்கள். நீங்கள் தமிழ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சமஸ்கிருதத்தை வந்து ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அஷ்ட சாத்விக பாவா. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் எரைஸ் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் எமோஷனல். இது வந்து ஆன்மீகத்தோட எமோஷனல் வரக்கூடியது, உண்மையான எமோஷனல். இது சும்மா வந்து டூப்ளிகேட்டு நடக்க ட்ராமா கிடையாது. ஓகே. நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பானா வந்து என்னது, அப்படியே ஸ்டன் ஆகிருது. அதாவது வந்து உறைஞ்சி போயிருக்குது சொல்லுன்னா, இது ஒன்றும் அப்படியே லைக் ஃப்ரீஸ் மாதாஜி. இது எப்போ நடக்கும்? இது வந்து அதாவது வந்து உதாரணம் வச்சுங்களேன், இப்போ ஒரு 15 வருஷம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் மீட் பண்ணவே இல்லை. அவர் வந்து ஒரு ஆர்மி கேம்பில் இருக்கிறாரு. ஓகேவா? திடீர்னு ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வராரு. ஏர்போர்ட்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்து அவங்க மாதாஜி வந்து கழுவி இருக்கிறாங்க. இனிமேல் வீடியோ நிறையா வருது தானே, இப்போ வருதா இல்லையா? காயத்ரி நிறையா வீடியோ பார்க்குறீங்க போல. அப்போ அவங்க ஒய்ஃபுக்கு இல்லை ஃபேமிலி மெம்பருக்கு, பிள்ளைங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்களா அந்த ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே, அப்புறம் தான் ரியாக்ஷன் எல்லாம் வரும், அழுவுறது எல்லாம் அதுக்கப்புறம் வரும். அதுதான் வந்து ஸ்தம்பனா பகவானோட காட்சி, பகவானோட இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஸ்தம்பம். இது வந்து இந்த பாவம் வந்து நமக்கு வெளியில் ஆளுங்க பார்க்க முடியும். இப்போ பானுமதி ஜெகநாதர் ரத யாத்திரை வந்துவிட நீங்கள் ஜெகநாதர் நிற்கிறீங்க வச்சிங்கன்னா, இந்த காட்சியை நீங்கள் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பாவத்தை ஃபீல் பண்ணுவீங்க, வெளியில் நாங்களும் பார்க்கலாம். மாதாஜி வந்து அவங்க வந்து பகவான் பார்த்து ஸ்டன் ஆகிட்டாங்க அப்படின்னு. இது நம்பர் 1 ஸ்தம்பா. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வேதா. ஸ்வேதானா வந்து பார்த்திங்கன்னா பெர்ஸ்பிரேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து நம்மளுக்கு வேர்வை வருது, பகவான் பார்த்து டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் இருக்குல்ல. மகாபுரு வந்து பார்த்திங்கன்னா மகாபுரு லீலையில் சைத்தன்ய சரிதாமிரதம் சொல்லப்படுது, மகாபுரு குதிச்சு ஆடுவார். மகாபுரு யார் காயத்ரி? தத்தாவா சைத்தன்ய மகாபுரு யார்? கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபுரு. யார்? கிருஷ்ணர் தான்
சைத்தன்ய மகாபுரு வராரு. அப்போ சைத்தன்ய மகாபுரு டான்ஸ் ஆடும்போது சொல்ல சாஸ்திர புக்கில் கதையில் என்ன வருதுன்னா, குதிச்சு டான்ஸ் ஆடும்ல, மகாபுரு கை வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்கும், ரொம்ப லாங் ஹேண்டு. அவர் குதிச்சு வளைஞ்சி டான்ஸ் ஆடும்போது அவரோட இந்த கை பின்னாடி குதிக்கும் போது கால் வந்து பின்னாடி வந்து எகிரும் போது இந்த கையோட இந்த 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 எட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி காலில் வந்து தொடுமா. அந்த அளவுக்கு அவர் வந்து அப்படியே ஒரு பேண்ட் பண்ணி வளைவாராம். அந்த அளவுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்தர் இருக்கா, மகாபிரபு பக்தர் இருக்காரு, வக்ரேஸ்வர பண்டிட்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நாட் மிஸ்டேக்ங்களா, வக்ரேஸ்வர பண்டிட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தனை நடக்கும்போது அவர் வேலை வந்து என்னென்னா கீர்த்தனை டான்ஸ் ஆடுது. நம்ம டான்ஸ் எவ்வளோ நேரம் ஆடுவோம் நவீன் பிரபு? பிஃபோர் பிரசாதம், கரெக்டாக பிரசாதம் போகிற வரைக்கும் டான்ஸ் ஆடுவோம். அதுக்கப்புறம் மற்றஜி டான்ஸை ஓடி இருக்கும் போது கீர்த்தனை ஓடி இருக்கும் போதே பிரசாதத்துக்கு போயிடுவோம். வக்ரேஸ்வரர் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 hour 12 hour கீர்த்தன் நான் ஸ்டாப்பாக கீர்த்தன் ஓடும், நான் ஸ்டாப்பாக டான்ஸ் ஆடுவார் 12 hour. அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி 7 to 7 செய்வாங்களா, வேலை செய்கிறாங்களா அந்தமாரி 12 hour டான்ஸ் நான் ஸ்டாப்பு. அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சுவேதா. அவர் அப்படியே அடித்து போட்டு அதோ ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்படியே தண்ணியில் நினச்ச மாதிரி இருப்பார் அப்படியே. இதுதான் சுவேதா. தென் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரோமன்சானா ரோமன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹேர், ரோமம், தமிழ் ரோமம் சொல்லுவாங்க. ரோமன்சானா வந்து என்னதுன்னா ஹேர் வந்து நம்மளுக்கு வந்து எரிக்டட் சொல்லுவாங்களே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூஸ்பம். இந்த கூஸ்பம் எப்போ நடக்கும் நவீன் பிரபு? எப்போ கூஸ்பம் ஆகும்? ஹீரோ வந்து அடி வாங்கி கிளைமேக்ஸ் அடி வாங்கி ஹீரோ சாவும் அடிச்சிருவாங்க, அடிச்சு டிக்கெட் போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வருவார். அப்போ வா தலைவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தேட்டர் எல்லாம் கற்றுவாங்க பாருங்க. தேட்டரில் ஏன் கற்றுதாங்க? எல்லா டைம்லையும் தேட்டரில் கற்ற மாட்டாங்க. எப்போ கற்றுவாங்க? கைத்தறி எப்போ கற்றுவாங்க? தேட்டர் போயிருக்கீங்களா? படம் பார்த்துருக்கீங்களா? போனது இல்லையா? சரி, நான் தான் மாட்டி விடணும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டர் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட படம் பார்த்தா கூட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுவாங்க. இதெல்லாம் எப்போ வரும்னா நம்ம வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கணும், ஓகேவா? பகவானோட எமோஷனல் கனெக்ட் ஏதாச்சும் முன்னுக்குள்ளே எமோஷனல் கனெக்ட் இருந்தால் தான் நம்ம வந்து வருவோம். இப்போ உங்களுக்கு புரியுமே சொல்கிறேன். இப்போ வந்து மாமியார் வந்து விஷம் வைக்கிறா, மருமக வந்து அது குடிக்கிறா, அந்த கையை தூக்கிட்டு போகிறாங்க, டிக்கெட்டுன்னு வருது, இங்கே எடுத்து போகிறாங்க, இங்கே கிட்ட போனோன்னே தொடரும் போட்டாங்க நாடகத்தில், ட்ராமாவில். ஏன் மதஜே என்ன ஆகும் மதஜே? கூஸ் பம்ப் தான். ஆனால் வந்து என்ன ஆகும், அந்த கூஸ் பம்ப் என்ன ஆயிரும், என்ன ஆச்சுன்னு தெரியாது அடுத்த கட்டம். இப்போ பரவாயில்ல, நம்ம எல்லாம் ஃபோனில் பார்த்துறாங்க. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா நிற்கணும், அடுத்த மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நிற்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்னா வந்து என்னதுன்னா நம்மளை அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியெல்லாம் எஞ்சிரும். எப்போ எஞ்சிருக்குன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு முடி வந்து எரெக்டட் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும்போது இதாகும். அந்த அளவுக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அதிகமாகும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூஸ்பம் வரும். அப்போ என்னன்னா பகவானுடைய நம்மளுடைய அந்த நாம சங்கீதன், பகவானோட கதை, பகவான் இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த கூஸ்பம் கிடைக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த சாத்விக பாவம். இது வந்து 8 பாவத்தில் ஒரு பாவம் இது. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் எத்தனை மதஜி? 4. ஸ்வாரபங்கானா பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து அதாவது நம்மளுக்கு தொண்டை வந்து சோக்க ஆகுது, சோக்க சொல்லுவாங்க, தொண்டை அடைக்கிறது. இது மகாபுரு லீலையில் மகாபுரு வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத் வந்து ஜெய் ஜெகநாத் கத்திட்டு போகும்போது அவரால் அதுக்கப்புறம் பேசவே முடியாது. அதுக்கப்புறம் ஸ்லோகங்கள்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியே ஜெய் ஜெகநாத் அப்படி தான் அப்படியே ஸ்டன்னாயிருவார். இந்த மகாபுருக்கு இந்த 8 சாத்விக பாவமும் இருந்துச்சு. இந்த 8 பாவத்தையும் வெளிப்படுத்தினார். அவரால் அடுத்து பேச முடியாது. ஜெய் ஜெகநாத் ஜெய் 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 தான் வரும். அதுக்கப்புறம் ஏன்னா அதிகமான எமோஷனுக்கு பேச முடியாது. இப்போ காயத்ரி வந்து 2 அரைஞ்சு அட்டிக்கணும் வச்சுங்களேன், அழுவுறீங்க, பேசுவீங்களா? பேச முடியுமா? ஃபுல்லாக அழுவும் வருது, பேச முடியுமா? தும்பல் வருது, பேச முடியுமா? முடியாது. ஏதாச்சும் ஒன்று தான் எனக்கு. அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ணரோட இதில் வந்து நம்ம இதாகும்போது அது சோக் ஆயிரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் நடிக்கிறதும் இருக்குது, ட்ராமா பண்ணுறதும் இருக்குது. அது வந்து வேறு. உண்மையிலே கிருஷ்ண பக்தியில் வந்து அது நடக்கிறது வேறு, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5வது வந்து பார்த்திங்கன்னா வீப்பாது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்பிளிங், அது நடுக்கம், உடம்பு இதாக வருது, ஓகே?
அண்ட் அடுத்து 6வது வந்து பார்த்தீங்கன்னா வைவர்ணியா. வைவர்ணியானா இந்த கலர் சேஞ்சஸ் ஆகுது. எஸ், ஸ்ரீமத் கோர்குந்தி சுவாமி மகாராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் புரோபாதம் மறைஞ்சிட்டார். 77 புரோபாதம் மறைஞ்சார். இது ஒரிஜினல் நடந்தது. நீங்கள் குட் ஃபார்ச்சூன் எராஷன் என்ற புக்கில் படிக்கலாம். புரோபாதம் மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் ஓடுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாப்பூரில் நினைக்கிறேன் அங்கே வந்து இது நடக்குது, என்னது சந்தியா இந்த மாதிரி நடக்குது. அப்போ ஒரு தடவை வந்து என்ன ஆச்சுன்னா கீர்த்தன் நடக்கும்போது சம்திங் கீர்த்தனை வந்து ஹெவியாக நடக்கும்போது எல்லாம் பாடும்போது என்ன ஆகிட்டாருன்னா மகாராஜ் வந்து என்ன ஆகிட்டார், அவர் வந்து கீழே வந்துட்டார். கீழே சொன்னேன் ஒரு டிவோட்டி இருப்பார், ஃபாரின் டிவோட்டி. அவர் வந்து அவர் மாஞ்சிட்டார் நினைக்கிறேன். அவரும் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அதுதான் புக்காக எழுதியிருப்பாங்க. அவர் என்னன்னா அவர் வந்து தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் ரூமில் வச்சோன்னே இந்த 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 இது இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் வந்து அப்படியே வந்து மூடி இருக்கும், ஃபுல்லாக வந்து மூடிடும். என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து ஒரு ஒரு குச்சி வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனா வந்து நீங்கள் காற்று வந்து உள்ளே போகாது. ஓப்பன் பண்ணால் அப்போ தான் இதாகும். அந்தமாரி அவர் வந்து 7 நாள் வந்து இப்படியே இருந்தார். தென் ஆல்சோ சம் டிவோட்டி அங்கே உள்ள டிவோட்டி சொன்னாங்க அவரோட பாடியோட கலர் வந்து சேஞ்ச் ஆச்சு. பிகாஸ் மகாராஜ் வந்து அஷ்ட சாத்விக பாவில் வந்து 7 நாள் உயிரோடு இருக்கிறா இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு நடந்திருக்கு, பல டிவோட்டி நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கரண்ட் காலகட்டத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் மகாராஜுக்கு அது நடந்தது. ஸ்ரீமத் கோர்குந்தி பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சச் அ பியூர் டிவோட்டி. அவருக்கு அந்த மாதிரி நடந்தது, மாயாப்பூரில் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் வந்து அவர் பாடி கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுனுச்சு. அண்ட் ஆல்சோ அவர் வாயை வந்து அடைச்சிருச்சு, அப்படியே வந்து இதாச்சு. அது வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து சாதாரண நடக்காது. இது மகாபிரபுவோட பாடி கலரும் சேஞ்ச் ஆகும். அவர் வந்து ஜெய ஜெகநாத்னு கத்திட்டு அவர் ஜெகநாத்பூரில் வந்து விழுந்துருவார். விழுந்துட்டோடனே சருமா பட்டாச்சாரியை தான் அவர் தூக்கிட்டு போவார் எங்கே, அவரோட வீட்டுக்கு. அப்போ என்ன ஆகுனா வந்து மகாபிரபுக்கு செத்து போயிட்டு மகாபிரபு அப்படியே அன்கான்ஷியஸ் இருப்பார். அப்போ வந்து என்ன பண்ணுவார், இவர் யார், கோபிநாத் ஆச்சாரியார் வருவார். கோபிநாத் ஆச்சாரியார் என்ன பண்ணுவார், அவர் சொல்லுவார் சாட்சா பகவான். அப்போ இவர் சரும பட்டாச்சாரியா வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி பிக் ஸ்காலர். அவர் வந்து பண்டிட். சரும பட்டாச்சாரியா வயசானவர். மகாபிரபு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு இளமையான சன்னியாசி. அப்போ சொல்லுவார், ஏன் ஓவராக வந்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து இது பண்ணுறீங்க, ஒரு பக்தனாக இருக்க விடுங்க, நீங்கள் அவனை கடவுள்னு சொல்லி ஏற்றி விட்றீங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஏசுவார். அப்போ கோபிநாத் ஆச்சாரியர் சொல்லுவார், சர்வ பட்டாச்சாரியாரே உங்களுக்கு தெரியல, இது சாக்ஷாத் ஹரி, சாக்ஷாத் பகவான் மகாபிரபு. அப்போ அவர் வந்து ஃபுல்லாக மூச்சு இல்லாமல் இருப்பார். அப்போ கோபிநாத் ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், ஒரு பஞ்சு எடுப்பார். ஒரு பஞ்சு எடுத்து அவர் மூக்குக்கிட்ட வைப்பார். அது மூச்சு இருக்கா இல்லை செக் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடி கலர் வந்து அது சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு தான் தென் மகாபிரபு வந்து சர்வ பட்டாச்சாரியர் பேசுவார். பிறகு சர்வ பட்டாச்சாரியர் அந்த லீலையை நடந்த பிறகு பக்தராக ஆவார். இதே போல் இன்னொரு இது இருக்கும், ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் மாறுறதுக்கும் உடம்பு நடுக்கமாறதுக்கும் சொல்கிறேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது 7வது பார்த்திங்கன்னா அஸ்ரு. 7வது அஸ்ருன்னா வந்து பார்த்திங்கன்னா அழுகுறது. மகாபிரபு எப்போதும் அழுவார். அதுக்கும் 8வது 7 8 சேர்த்து சொல்கிறேன். 7வது அஸ்ரு அழுகுறது டிஎஸ். 8வது வந்து பார்த்திங்கன்னா பிரளயனா பார்த்திங்கன்னா டிவாஸ்டேஷன், அதாவது அழிவுனா வந்து என்னதுன்னா இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா டீப் ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ், அதாவது கிருஷ்ண உணர்வில் அவங்க வந்து அந்த கடலில் கிருஷ்ண உணர்வு என்ற கடலில் அவங்க உள்ளே போயிடுவாங்க. அவங்கள மறந்து காணா போயிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மகாபிரபு ஒரு வாட்டி சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து நாமோஷம் நடக்குது. அவர் என்ன பண்ணிட்டாங்க, சர்வ பட்டாச்சாரிய வீட்டில் வந்து வச்சுட்டாங்க. இப்போ அங்கே வச்சுட்டாங்க. இப்போ நாம சமயத்தில் நடக்கும்போது என்ன பண்ணுறாரு, ஜெய ஜெகநாத் கத்திக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வீட்டில் எகிரி குதிச்சு அவர் வந்து ஜெகநாத்பூரில் வந்து பின்னாடி வாசல் இருக்கும், நார்தன் சைடில் ஒரு வாசல் இருக்கும், பின்னாடி ஒரு வாசல் இருக்கும். சிம்மத்வார் வந்து பார்த்தீங்கன்னா மின்னுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசல் இருக்கும். அங்கே வந்து ஜெய ஜெகநாத் கத்திட்டு அங்கே விழுந்துட்டார். அவர் விழுந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கான்ஷியஸ்னஸ் காண போயிடுச்சு, உணர்வு இல்லாமல் போகும்போது என்ன ஆகிட்டாருன்னா அவர் வந்து டீப்பான இது வந்து இது கோபிநாத் ஆச்சாரியர் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிருஷ்ண உணவில் அந்த ராதா கிருஷ்ணர் லீலையில் பிருந்தாவன் லீலையில் அவர் காணா போயிடுவார். ராதே சொல்லிட்டு காணா போயிடுவார். அப்போ பாடி என்ன ஆகும்னா, பாடி வந்து பார்த்திங்கன்னா இஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் டர்ட்டில் மாரி மாறும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காற்று அடித்தா பந்து மாரி ஆயிரும், அந்தமாரி அவர் பாடி மாறும். இது வந்து இஸ் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அஸ்த சாத்விக பாவா, இஸ் நாட் வந்து மெட்டீரியல், பௌத்திகமான இது கிடையாது. ஓகே, அதனால் இது பாவம் இது பார்த்திங்கன்னா இது 8வது ஸ்டேஜ். இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நவீன் பிரபு வாயை போன தான் பார்க்க முடியும்.
நம்ம பஜனை கிரியால ஆதாசிரத நம்பிக்கையில் நம்ம கேஸ் திண்டாடுது. ஓகேவா, இதெல்லாம் அஷ்ட சாத்விக பாவா. ஓகேவா, இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவத்தில் தான் ராதாராணி வந்து பார்த்திங்கன்னா பல பாவங்களை வெளிப்படுத்துவாங்க. ராதாராணி இதெல்லாம் வெளிப்படுத்திருக்காங்க பிருந்தாவன் லீலையில். இதுதான் மகாபிரபு திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுவார். இதுதான் அஷ்ட சாத்விக பாவா. ஓகேவா, இந்த பாவங்கள் வந்து இதோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் போகல. ஓகேவா, அடுத்து வந்து கடைசி 9வது ஸ்டேஜ் வந்து என்னது? பிரேமா. பிரேமானா வந்து என்னது? அன்பு. ஓகேவா, ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட். அது ஒரு பிரேமா பக்தி தான் 9வது. ஓகேவா, அதான் ஸ்ரதா, சாது சங்கா, பஜன கிரியா, அநாத நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, அப்புறம் வந்து பாவா முடிச்சிட்டோம். அடுத்து 9வது வந்து என்னது? பிரேமா. பிரேமா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க பிரேம பக்தி. பிரேம பக்தினா வந்து என்னதுன்னா அன்கண்டிஷ்னல் லவ். எதுவுமே எதிர்பார்க்காம லவ் பண்ணுறது, எதுவுமே எதிர்பார்க்காம பகவான் கொடுக்குறது. இதுதான் கடைச்சி பிரேம் பக்தி. கோபியர்கள் எப்படி வந்து கோபி அப்புறம் யசோதா நந்தமாராஜ் எப்படி வந்து பகவானுக்கு வந்து அன்கண்டிஷனல் சேவை செஞ்சாங்களோ அது வந்து பிரேம பக்தி. பிரேம பக்தி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மாதுரிய பக்தி. ஓகேவா, நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்குறோம். நம்ம நிறைய பேர் பாருங்க, இப்போ கிருஷ்ணர் பிருந்தாவனை விட்டு மதுரா துவாரகைக்கு போயிட்டார். மதுரா துவாரகைக்கு போயிட்டோன்னே இந்த இவங்க பிருந்தாவனத்துலாம் வண்டி கட்டிகிட்டு போயிருக்கலாமா இல்லையா? கரெக்டாக இல்லையா ஸ்னேகா வந்துச்சு? விரஜா வந்துச்சு ஸ்னேகா கரெக்டாக இல்லையா? மதுரா துவாரகைக்கு இவங்களாம் வண்டி கட்டிட்டு எல்லாம் போயிருக்கலாமா இல்லையா? எல்லாம் ஒரு பஸ் பிடிக்கிறா, எல்லாம் கிளம்பிருக்கலாமா இல்லை? ஏன் அவங்க போகல? ஏன் வந்து அவங்க பிருந்தாவனத்திலே வந்து ஏன் வந்து அவங்க வந்து செப்பரேஷன், ஏன் வந்து பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் வருவாரா கிருஷ்ணன் வருவாரா கிருஷ்ணன் வருவாரா ஏன் ஏங்கி இருந்தாங்க? ஏன் அவங்களால் வந்து ஏன் வந்து மதுரா துவாரகை போகல? வாய் ஸ்னேகமதி அன்றைக்கி சிசி கிளாஸ் நான் சொன்னேன் நான். பிகாஸ் பிருந்தாவனம் பார்த்தீங்கன்னா யாஸ் மாதுரிய பக்தி. துவாரகா அண்ட் வந்து துவாரகா அண்ட் மதுரா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஐஸ்வர்ய பக்தி. ஐஸ்வர்ய பக்தினா பானுமதி நல்லா கேட்டுங்க. ஐஸ்வர்ய பக்தினா வந்து என்னதுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் ஆடம்பரங்கள் அதிகமாக இருக்கும், ஒப்புலன்ஸ் இருக்கும். மாதுரி பக்தி வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லை, சட்டத்திட்டங்கள் இல்லை. அது மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் வெரி சிம்பிள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரம் இருக்காது. ஆனால் எல்லாம் பணக்காரங்க பணம் இருக்கும், ஆனால் ஆடம்பரம் இருக்காது, இந்தமாரி இருக்காது. கிருஷ்ணர் மதுரா துவாரகையில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருப்பார். கிரீடம் போட்டிருப்பார், ஃபுல் ராயல் ட்ரெஸ்ஸில் இருப்பார். ஏன் பிரபு ரதம் ஓட்டோ எல்லாம் பண்ணுவார். ஆனால் அதே கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார்? சாதாரண துணி போட்டிருப்பார், மயில் கடிச்சிருப்பார், புல்லாங்குழ ஃப்ரூட் வச்சுருப்பார். இதெல்லாம் என்ன பண்ணுவார்? மாடு வச்சுருப்பார். இந்த கிருஷ்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழிபடுற கிருஷ்ணா. எந்த கிருஷ்ணா? பிருந்தாவன் நந்தன யசோதநந்தன கிருஷ்ணா. இதான் மாதுரிய பக்தி. ஆனால் இந்த இங்கே இருக்கக்கூடிய கோபியர்கள் நந்தமலை யசோதெல்லாம் வந்து எல்லாம் மாதுரியமான டிவோட்டீஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் ஐஸ்வர்யம். இந்த மாதுரியமான உள்ளவங்க ஏன் அங்கே போகலன்னா அவங்க இந்த மாதுரிய பக்தியில் உள்ளவங்க துவாரகை மதுராக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களோட மாதுரியம் காண போயிடும். அது அப்படியே வந்து ஹிடன் ஆகிடும், மறைஞ்சிடும். அவங்களால உண்மையாக பகவானை பார்க்க முடியாது. உண்மையான எங்களோட கிருஷ்ணன் பார்க்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு தடவை வந்து சூரிய கிரகணம் நடக்கும். சூரிய கிரகணம் நடக்கும் போது குருச்சேத்திரத்துக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் நடக்கிறதுக்கு முன்னே குருச்சேத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சடங்கு செய்து வருவாங்க எல்லோரும். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சென்று பார்த்தீங்கன்னா கோபியர்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணா தேடுற, கிருஷ்ணா வரலையா கிருஷ்ணா எங்கள்கிட்ட போனாரே, திருப்பி எப்போ வருவார்னு. ஆனால் கோபியர்கள் ராதாராணி நந்தமாராஜ் யசோதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீட் பண்ணாங்க குருச்சேத்திரத்தில். பிருந்தாவனத்தில் இருக்க எல்லாரும் வந்து குருச்சேத்திரத்துக்கு வருவாங்க. மதுரா இருக்கக்கூடிய துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? அவரும் வந்து வருவார், அவங்க ஒய்ஃபோட எல்லாம் வருவார், வந்து அங்கே வருவாங்க, மீட் பண்ணுவாங்க. ஆனால் கோபியர்கள் வந்து தெரியாமல் போயிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து கிருஷ்ணன் எப்படி வந்திருப்பார்னா அப்படியே ராஜாதிராஜ ராஜகம்பீர அப்படி வந்து இறங்குவார். ஃபுல்லாக துணியெல்லாம் கட்டியிருக்காங்க, எல்லாம் போட்டிருப்பாரு, கிரீடம் போட்டிருப்பாரு, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெக்லஸ் நிறைய போட்டிருப்பாரு. இப்படி வந்து இறங்குவார் கிருஷ்ணர். கோபியர்கள் வந்து பார்த்துட்டு ஓ கிருஷ்ணரா சரி ஓகே ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க, போயிடுவாங்க. அவங்க வந்து பிருந்தா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்காக உசுரை கொடுத்தாங்களே அந்த மாதிரி அழுவே மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவர் போயிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா ப்ரோ உட்காந்துருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து அவங்கள பார்க்கவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்க வந்து ஐஸ்வர்யா. யார்? துவாரகா அண்ட் மதுரா. அண்ட் இவங்க பிருந்தாவனம் மாதுரிய பக்தி. இந்த மாதுரிய பக்தி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேம பக்தி.
ஓகேவா? இந்த மாதுரிய பக்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேம பக்தி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்குள்ளே நிறைய பிரேம பக்தி தான் கடைசி சொல்கிறாங்க. அதாவது பிரேமம் வந்து கடைசி லாஸ்ட் தான். ஆனால் அதுக்குள்ளே போகும். எப்படின்னா இப்போ ஒரு மில்க் இருக்குது, பால் இருக்குது. அந்த பாலை வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணுறீங்க, சுட வைக்கிறீங்க. அது என்ன ஆகும்? பாலை பாயில் பண்ணுறீங்க, பாலை வந்து இது பண்ணுறீங்க. அந்த பால் என்ன ஆகும்? மாதிரி கொதிக்க அடுத்து என்ன ஆகும்? வந்தோடனே கூறு போட்டிங்க வந்து நீங்கள் கொதிக்கும். அது என்ன அடுத்து என்ன கண்டென்ஸ் ஆகி அது வந்து திக்காகும். கரெக்ட் வேர்ட்ஸ், திக்காகும். அது திக்காக பார்த்தீங்கன்னா பாலில் டேஸ்ட் அதிகமாகும். என்னென்னா தண்ணிலாம் காஞ்சி போயிடும். தண்ணி வெறும் பாலோட அந்த பியூர் பால் இருக்கும். அப்போ அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அல்வா கிண்டுறீங்க. அல்வாவை வந்து கிண்டும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து அந்த நெய்யெல்லாம் போட்டாச்சு, கிஸ்மிஸு எல்லாம் போட்டாச்சு, நீங்கள் கேஷ்யூநட்லாம் போட்டோன்னே எல்லாம் இதானே நீங்கள் வந்து அந்த அல்வா மாவு கொட்டோன்னே அல்வா கிண்டும் போது என்ன மொதல் வந்து அப்படியே இதாகும். ஆனால் அல்வா வந்து போக நெய் போக போக உள்ளவா அந்த அல்வா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சவுண்ட் எப்படி இருக்கும்? அது சவுண்ட் தப் 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 ஒன்றும் கிண்டுக்கினா அப்படியே அது வந்து திக்காகும், டேஸ்ட் அதிகமாகும். அந்த மாதிரி பிரேம பக்தி அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து திக்காகும். அது வந்து ஒன்று பாயில் பண்ணும்போது அது ஒன்று வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்னென்னா ஸ்னேகா. அது யுவர் நேம் மாதாஜி, யுவர் நேம் ஓட டெஃபினேஷன் யூ நோ மாதாஜி? வாட் இஸ் யுவர் டெஃபினேஷன் மாதாஜி? என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க உங்கள் பேரண்ட்ஸ்? லவ் சொல்லிட்டாங்க மாதாஜி. யோ நான் 60+. நியூ டெஃபினேஷன் கேட்டுக்குங்க. அஃபெக்ஷன். ஸ்னேகா மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக என்ன அர்த்தம்னா அஃபெக்ஷன். அஃபெக்ஷனாக வந்து என்ன பிரபு தமிழில்? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்டிங், ஒரு வகையான ஈர்ப்பு. ஸ்னேகா மீன்ஸ் அஃபெக்ஷன் மாதாஜி. லவ் ஓகே, லவ்க்குள்ளே வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் அஃபெக்ஷன், ஸ்னேகா. ஓகே மாதாஜி. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 ஒரு இப்போ ஸ்னேகாவுக்கு இதுக்கு ஒரு லீலை நடந்தது, அடுத்ததுக்கு ஒரு லீலை நடந்தது. இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா நம்ம பேசலாம், பட் அது வேணாம். ஓகேவா? நம்ம வந்து அது என்ன பேர், அது என்ன மட்டும் மட்டும் தெரிஞ்சுட்டு போயிடலாம். ஸ்னேகான எஃபெக்ஷன். எஃபெக்ஷன் அப்படின்னா கிருஷ்ண பக்தியில் ராதாராணி அண்ட் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாராணி எப்போவுமே பிரேம பக்தி தான். பிரேம பக்தி ராதாராணி கொடுப்பாங்க. ஆனால் அதில் எஃபெக்ஷன் இருக்கும், ஸ்னேகா இருக்கும். ஸ்னேகா வந்து யாருக்கு இருக்கணும் அதிகமாக இருக்குன்னா அஷ்ட சகிகள் அண்ட் ராதாராணி எல்லாருக்கும் எஃபெக்ஷன் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூடுதலாக 8 சகிகள் அண்ட் ராதாராணிக்கு இருக்கும். அடுத்து அந்த ஸ்னேகா ஒன்றும் டேஸ்ட் அதிகமாகும் போது, அந்த ஸ்னேகா இன்னும் அதிகமாகும் போது அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேமா. இப்போ அடுத்து ஸ்னேகா. அடுத்து வந்து என்னது? மானா. அடுத்து என்னது? செகண்ட் வந்து என்னது? மானா. மானானா வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமெசி. இன்டிமெசி வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கம். இன்டிமெசி நெருக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அஷ்ட சகிகள் 8 சகிகள் அண்ட் ராதாராணி மட்டும்தான் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சில லீலைகள், நிறைய லீலைகள் நடக்கும், டான்ஸ் ஆடுவாங்க, பிறகு வந்து ஊஞ்சல் திருவிழா நடக்கும். இதெல்லாம் இன்டிமெசி, நெருக்கம் நடக்கும். இது வந்து பேர் என்னது? மானா. இது அடுத்த கட்டம். தென் மானா அந்த அது ஒன்றும் அடுத்து பாயில் பண்ணால் இன்னும் டேஸ்ட் ஆகும். அடுத்த நம்பர் 3 வந்து என்னது? ராகா. அடுத்து வந்து என்னது? ராகா, நாட் ஏச் ராகா. ராகா. ராகா வந்து என்னன்னா அது அடுத்து அது வந்து என்னென்னா இன்டென்ஸ் பேஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பேஷன்னா வந்து என்ன பேஷன் என்ன சொல்லுவாங்க பிரபு தமிழில்? இன்டென்ஸ் பேஷன், தீவிர பேரார்வம். ஆர்வம். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். அதாவது வந்து 8 பேர் இருப்பாங்க ராதாராணி. இதில் யார் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆர்வம், யார் நம்ம கிருஷ்ணரை ஒன்று திருப்திப்படுத்த முடியும், எப்போ வந்து கிருஷ்ணரை வந்து சந்தோஷப்படுத்த முடியும், எப்போ கிருஷ்ணரை வந்து ஹாப்பியாக்க முடியும், அது உள்ளுக்குள்ளே இது இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து ஆச்சாரியர்களுடைய கண்டிஷன் என்ன, இது வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் பேர் மட்டும்தான். அதனால இந்த ரூல்ஸில் போகிறோம். இது இதெல்லாம் எப்போ நம்ம புரிஞ்சுப்போம்னா பாகவதத்தில் 10th canto அந்த 10வது காண்டத்தில் கிருஷ்ணர் அண்ட் கோபியர்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதில் நம்ம வந்து இதெல்லாம் ஒன்று வரணும். அதனால வந்து அதெல்லாம் ரொம்ப ஹை கிளாஸ் ஃபிலோசஃபி. இது நம்ம வந்து ஏன் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கண்ணா. ரொம்ப வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சிக்கூடாதுன்னா பேர் தெரிஞ்சிக்கலாம், பட் உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒன்று தெரிஞ்சு ஏன் கூடாதுன்னா
நம்ம வந்து தூய்மையாக இல்லைன்னா, நம்ம மனசு பியூராக இல்லைன்னா அது என்ன ஆயிரும்னா டக்குன்னு நம்ம மனசில் காமம் உருவாகிடும். நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே காமம் கிடையாது. அங்கே பகவான் சக்தி என் சக்திமன் அப்படி தான் அங்கே. ஆனால் நம்மளோட மனசு பியூராக இல்லைன்னா அது கொஞ்சம் சுவிட்ச் ஆகிடும். எங்கே ஆகிரும்? நம்மளோட மைண்டே காமத்துக்குள்ளே போயிடும். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோனு நல்லது, அதே சமயத்தில் கெட்டது. யூடியூப்பு நல்லது, அதே சமயத்தில் கெட்டது. இப்போ ஃபோனை காயத்ரி கொடுக்குறோம், அது நல்லதாக நம்ம பார்க்கலாம், கெட்டதாக பார்க்க உண்மையிலே காயத்ரி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்மளுக்கு மைண்டு ஸ்டெடியாக இல்லைன்னா, நம்மளுக்கு மனசு ஸ்டெடியாக இல்லைன்னா இந்த ஃபோன் என்ன ஆகும்? நம்ம கெட்டதுக்கு பச்சிடுவோம். அதே போல் தான் இந்த உதாரணம் எல்லாத்தையும் புரியும் நினைக்கிறேன். அதனால தான் இது பேர் மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் இன்னைக்கு இது என்னென்ன இருக்குன்னு. இப்போ ராகா 3வது, 4வது என்னது? அனுராகா. 4வது பார்த்தீங்கன்னா அனுராகா பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா சப் அட்டாச்மெண்ட், ஒன்றும் டீப்பான ஒன்று அட்டாச்மெண்ட், பகவான் மேலே அட்டாச்மெண்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா பாவா. இதுக்குள்ள ஒரு பாவா இருக்குது, ஓகேவா? அதாவது வந்து எக்ஸ்டெக்ஸிவ் எமோஷன், அதாவது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான எமோஷனல். இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோபியர்கள் அஷ்ட சகிகளும் கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க. வெறும் 2 கோபியர்கள் தான் இருப்பாங்க, லலிதா என் விஷாக்கா என் ராதாராணி. இந்த இடத்துல ஓகேவா ரொம்ப எமோஷ்னலாக பகவானுக்கு இது பண்ணுவாங்க. லலிதா வந்து பார்த்தீங்கன்னா விசாக்கா கிருஷ்ணா திட்டுவாங்க, போயா நீ வந்து அங்கே போய் அங்கே டான்ஸ் ஆடுற, இங்கே டான்ஸ் ஆடுற, இங்கே ராதாராணிக்கு வந்திருக்கேன்னா அவங்க ஏசுவாங்க. இட்ஸ் எமோஷ்னல். இது வந்து அதுக்குள்ளே நடக்கும், இது வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிறது, ஓகேவா? தென் பாவா அண்ட் 6வது பார்த்தீங்கன்னா மகாபாவா. மகாபாவா வந்து பார்த்தீங்கன்னா இது ஓன்லி வந்து யார்? ராதாராணி. இந்த மகாபாவா வந்து ராதாராணி அவங்க தான் இது வந்து இந்த மகாபாவா ஸ்டேஜில் இருக்காங்க. அதனால தான் எல்லா சேவை சேவைகள்லையும் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் வந்து யார்? மகாபாவா ராதாராணி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாபாவா ராதாராணி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா வகையும் பாவத்தை வெளிப்படுத்துவாங்க அங்கே தான், ஓகேவா? அந்த மகாபாவாவில் 2 டிவிஷன் பிரியும். ஒன்று வந்து என்னதுன்னா மதனாக்கியா மகாபாவா அண்ட் மோதனாக்கியா மகாபாவா. இது 2 டிவிஷன் பிரியும். ஒன்று பிரிஞ்சிருக்கிற மகாபாவம், ஒன்றா இருக்கிற மகாபாவம். இது 2 பிரியும். மொஹனாக்கிய மகாபாவானா வந்து என்னதுன்னா மொஹனாக்கிய மகாபாவனா செப்பரேஷன். ராதாராணியும் கிருஷ்ணன் பிரிஞ்சிருக்கும் போது அதில் ஒரு மகாபாவம் கிடைக்கும் அது. அண்ட் மதனாக்கிய மகாபாவனா 2 பேரும் ஒன்றா இருக்கும் போது, அவங்க 2 பேர் பேசும்போது 2 பேர் மட்டும் தனியாக இருக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய மகாபாவம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாதர், பலதேவ, சுபத்ரா இருக்கிறாங்களே அவங்க இந்த 3 பேரும் கண்ணு பெருசாக இருக்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த 3 பேர் யாரை தேடிட்டு போகிறாங்க? இங்கே 3 பேர் யார் தேடுறாங்க? ஜெகநாதர், பலராமர், பலதேவி, சுபத்ரா இருக்காங்களா, இவங்க 3 பேர் யாரை தேடிட்டு போகிறாங்க? ராதாராணி தேடுறாங்க, பிருந்தாவனை தேடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத், பல, சுபத்ரா இவங்க 3 பேரும் ராதா விராக விதுரா சொல்லுவாங்க. ராதா விராக விதுரானா ஜெகநாதர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாராணி விராகன பிரிவில் தேடிட்டு போகிறாரு. அதான் ஜெகநாதர். ராதா விராக விதுரா ராதாராணி தேடிட்டு போகிறார். ஏன்னா இப்போ ஜெகநாதர் இப்போ எங்கே இருக்கிறாரு? துவாரகையில் இருக்கிறாரு, கரெக்டா? அதனால பிருந்தாவனத்தில் இருக்கிற ராதாராணி தேடிட்டு போவார். அதான் ராதா விராக விதுரா. விராகனா பிரிஞ்சு இருக்குது, செப்பரேஷன். அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராதாராணி பிருந்தாவனத்துலேருந்து கிருஷ்ணன் தேடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா விராக விதுரா, கிருஷ்ணர் தேடிட்டு வராங்க கிருஷ்ணான்னு. அதனால தான் சைத்தன்ய மாப்பிள்ளை வரும்போது ராதாராணி மூட எடுக்கிறார்ல, நல்லா கேட்கணும் இந்த இடத்த. கிருஷ்ணர் இந்த பூமிக்கு வரும்போது கலியுகத்தில் ராதாராணியோட மூட எடுத்துக்கிறாரு. அந்த மூட எடுக்கும்போது அவர் ராதாராணியை உள்ளுக்குள்ளே ஆயிடுறாரு. அதனால தான் மகாபிரபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாராணி உள்ளுக்குள்ளே. அதனால தான் அவர் கிருஷ்ணா தேடிட்டு வராரு. ஜெகநாதர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாராணி தேடுறாங்க. புரியுதா? மயமாதம் வந்தது. ஜெகநாதர் யார் தேடுறாரு? ராதாராணியை. மகாபிரபு உள்ளுக்குள்ள யாரு? ராதாராணி யார் தேடுறாங்க? கிருஷ்ணர் தேடுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு கூட போகல. அவர் எங்கே இருந்தார்? ஜெகநாத் புரியை செலக்ட் பண்ணார். 20 இயர்ஸ் 20 வருஷத்துக்கிட்ட அவர் ஜெகநாத் புள்ளி இருந்தார். ஏன்னா அங்கே கிருஷ்ணர் அங்கே இருக்கிறாரு, அங்கே ராதாராணி அங்கே இருக்கிறாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு பிருந்தாவனம். இங்கே தான் அந்த இந்த கிருஷ்ண பிரியம் அந்த ஆதார சிறந்த ஆரம்பிக்கிறது. அது இங்கே வந்து அது கடைசியாக ஜாயின் பண்ணுது. அதனால தான் 2 பேரும் மகாபாவம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு உள்ளுக்குள்ள ராதாராணி வந்துட்டாங்க. இங்கே ஜெகநாதர் கிருஷ்ணர் வந்துட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ராதாராணி தேர ராதா விராக விதுரா,
மகாபிரபு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண விராக. அதனால தான் ஜெகநாத ரதயாத்திரத்தில் மகாபிரபு கத்துறாரு. உள்ளுக்குள்ள யார் கத்துறாரு உண்மையிலேயே? ராதாராணி ராதாராணி கத்துறாங்க, ஜெய ஜெகநாத் ஜெய ஜெகநாத்னு. நீங்கள் மகாபிரபு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ராதாராணியை பார்க்கணும். கிருஷ்ணர் ஜெகநாதை பார்க்கும்போது அவர் வந்து இப்படி ஷாம சுந்தரா பார்க்கணும். மகாபிரபு கிருஷ்ணரை பார்க்கும்போது இந்த ஜெகநாதை பார்க்கல. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மகாபிரபு ஜெகநாதை பார்க்கும்போது இப்படி இப்போ ஜெகநாத் இப்படி இருக்கிறாரு அது பார்க்கல. அவர் எப்படி பார்க்குறாரு? ஷாம சுந்தரா பார்க்குறாரு. அதே மாதிரி ஜெகநாதர் வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ராதாராணி பார்க்குறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சே கிருஷ்ணா சே ஜெகநாத் சே ஜெகநாத் சே கிருஷ்ணா சே மகாபிரபு மூணு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜெகநாதர் அங்கே தான் இருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பாருங்கள், ஹரிதாஸ் தாக்கூர் எந்த அளவுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ பாக்கியமான ஜீவாத்மானா, ஹரிதாஸ் தாக்கூர் முஸ்லீமு. ஜெகநாத் புரிக்குள்ளே போக முடியாது. முடிச்சிடறேன், ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன். முஸ்லீம் வந்து உள்ளுக்கு போக முடியாது, ஜெகநாத் டெம்பிள் போக முடியாது. ஆனால் மகாபிரபு அதாவது ஹரிதாஸ் தாக்கூர் நினைக்கிறேன், ஐயோ நான் உள்ளுக்குள்ளே போக முடியலன்னு. அப்போ ஜெகநாத் பாருங்கள், உள்ளுக்குள்ள ஜெகநாதர் கிருஷ்ணர் தான். மகாபிரபு வெளியில் இருக்கிற இவரும் ஜெகநாதர் தான், கிருஷ்ணர் தான். என்ன காலையில் ஒவ்வொரு நாளும் ஹரிதாஸ் தாக்கூர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜெகநாதபுரியில் அண்ணாடி காலையில் பசியாரி அவரே கையால் எடுத்து வருவார் மகாபிரபு. அப்போ பாருங்க, உள்ளுக்கு இருக்கிற மூர்த்தியாக விக்கிரகமாக இருக்கக்கூடிய ஜெகநாதர் நடந்து மகாபிரபுவாக வந்து அவருக்கு வந்து பிரசாதம் கொடுக்குறாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரேம் பக்தி அண்ணாடிக்கும். ஏன்னா முஸ்லீம் வந்து போயான முஸ்லீம் போக முடியாது, வெள்ளக்காரன் போய் போக முடியாது, யாராலும் போக முடியாது. அது ஒன்றும் ரூல்ஸ் இருக்குது. அதனால தான் ப்ரோபா வந்து உள்ளே போகவே மாட்டார். ஆரம்பத்தில் போனார், பிறகு இஸ்கோன் ஆரம்பிச்சு அது உள்ளே போக மாட்டார் அவர். அதனால தான் நான் வந்து ஜெகனை வெளிக்கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரதயாத்திரை செஞ்சார். ஆனால் ஈவன் வந்து ப்ரோ மறைஞ்ச பிறகு நிறையா மகாராஜ், ஜெயபதக மகாராஜ், ராதநாத் சுவாமி மகாராஜ், நிறைய மறைச்சு அவங்க வெளியிலே நிறைய கீர்த்தம் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரதயாத்திரை டைமில் அவங்க மெயினாக வந்து நிறைய இடத்துல இது பண்ணுவாங்க. இதுதான் பிரேம பக்தி. ஓகேவா? கிருஷ்ண பிரேம பக்தி இதுதான் நம்மளோட சம்பிரதாயம். இந்த இடத்துக்கு நம்ம வரணும். ஓகேவா? இப்போ நினச்சி பாருங்க, இதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? கிருஷ்ண இருக்கோம், நம்ம எங்கே இருக்கோம்? உள்ளுக்குள்ள பல பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த பஞ்சாயத்து தீக்கிறதுக்கே இந்த பிரிவை முடிஞ்சிச்சு. ஏன் பிறவா திருப்பி அடுத்த பிரிவில் வந்து இதெல்லாம் கற்றுக்கணும். முடிஞ்சவரைக்கும் இந்த பிரிவை பயன்படுத்தி இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போட்டு நம்ம போயிடணும். அதாவது வந்து ஆச்சார பக்தி என்ன சொல்கிறாருன்னா, ஆதா ஸ்ரதா நம்பிக்கை, ததா சாவு சங்கா பஜனக்கிரியா, 4வது அனார்த்தி நிவர்த்தி இருக்குல்ல, அந்த அழுக்கெல்லாம் வெளியாக்குது. இந்த அனார்த்தி நிவர்த்தியை நீ தாண்டிட்டாலே நம்மளோட வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல் தான். நம்மளோட வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. அதாவது பட்டம் வந்து விடும்போது தான் கொஞ்சம் ஓடணும். பட்டம் பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த அழுக்கை மட்டும் வெளியாக்கி 4வது ஸ்டேஜ் கடந்துட்டுனா போதும். அந்த முயற்சி மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பகவான் அவரே பிடிச்சி இழுத்துருவார் டக்கு டக்குன்னு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பாகவத் கந்தராஜ் की, ஜெய் கௌரணிதாய் की, ஸ்ரீல பிரபாத் மகாராஜ் की, பாகவத் கந்தராஜ் की, ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் की, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் की, தாய் கௌர பிரமானந்தே ஹரி ஹரி போல். ஓகே, அப்படி இப்படி முடிச்சிட்டோம் நம்ம. ஏதோ கேள்விகள், சந்தேகங்கள்?